ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.12 மூணாவது கணக்கு பார்க்கலாம். 5 வருடங்களுக்கு முன்பு ஒருவருடைய வயதானது அவருடைய மகனின் வயதை போல் 7 மடங்காகும். 5 வருடங்கள் கழித்து அவருடைய வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்காக இருக்குமெனில் அவர்களுடைய தற்போதைய வயது என்ன கேட்டிருக்காங்க? அவர்களுடைய தற்போதைய வயது. அவர்களுடைய அப்படின்னா இங்க 2 பேர் இருக்காங்க, ஒன்று தந்தை, இன்னொன்று மகன். நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, தந்தையின் தற்போதைய வயதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், மகனின் தற்போதைய வயதை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதை எக்ஸ் ஒய் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இனி இன்னொருக்க கூட ரீட் பண்ணுறேன், அப்போ தான் நம்மளால் சமன்பாடை உருவாக்க முடியும். 5 வருடங்களுக்கு முன்பு, முன்புனால 5ஆல் கழிக்கணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்பு அப்படின்னா 5ஆல் கழிக்கணும். ஒருவருடைய வயதானது, ஒருவர் யாரு? தந்தை. தந்தையோட வயது என்னது? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸ் முன்புனால கழிக்கணும், -5. இது எதுக்கு சமமா இருக்குமா? அவருடைய மகனின் வயதை போல் 7 மடங்கு ஆகும். இப்போ மகனின் வயதை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இங்கேயும் நீங்க 5ஆல் கழிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 மடங்கு அதிகம், அப்போ 7ஆல் பெருக்கணும். ஓகே, இப்போ இதை சமன்பாடா மாத்திரலாம். எக்ஸ் -5 பெருக்குங்க, 7ஐயும் ஒய்யையும் பெருக்குனா 7y, அப்புறம் இந்த மைனஸ் 7 5 35. இனி எக்ஸ் ப்ளஸ் 7y இங்கே வந்துனா -7y இஸ் ஈக்குவல் டு -35. -5 இங்கே வந்துனா +5. நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இனிமேல் எக்ஸ் -7y ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 35லேருந்து 5 கழிச்சா 30. பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், அப்போ -30. இது சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இனி அடுத்த பாருங்க, 5 வருடங்கள் கழித்து அப்போ நம்ம 5ஆல் கூட்டணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய வயதானது, அவருடைய வயதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இங்கே எழுதிக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். 5 வருடம் கழித்து அப்போ 5ஆல் கூட்டணும். இது எதுக்கு சமமா இருக்கும்? அவருடைய வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்காக இருக்கும். மகனின் வயதை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இங்கேயும் 5ஆல் கூட்டணும். 4 மடங்கு, அப்போ 4ஆல் பெருக்கணும். சரிங்களா? மாற்றலாம். எக்ஸ் கூட்டல் 5, 4ஐயும் ஒய்யையும் பெருக்குனா 4y, அப்புறம் கூட்டல் 4ஐயும் 5ஐயும் பெருக்குனா 20. அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 4y இங்கே வந்துன்னா -4y இஸ் ஈக்குவல் டு, அங்கே 20 மட்டும் இருக்கும், +5 அந்த பக்கம் போச்சுன்னா -5. எக்ஸ் -4y. இனி ஒரு மைனஸ் கழிக்கலாமா? 20லேருந்து 5 கழிச்சா 15. இதை சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நீக்கல் முறைனா நம்ம கேன்சல் பண்ணணும், சேமா இருக்கேதா. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, ஆனால் ரெண்டுமே ப்ளஸ், அதனால நம்ம குறியீடை மாற்றணும், அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போ சமன்பாடு 1 சமன்பாடு 2 என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 சமன்பாடையும் எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். இப்போ குறியீடை மாற்றணும்னா கழிக்கணும். அப்போ சமன்பாடு 1 மைனஸ் சமன்பாடு 2 கழிக்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் குறியீடை மாற்றலாம். ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஒரு மைனஸ் கழிக்கலாமா? 7லேருந்து 4 கழிச்சா 3. பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், அப்போ -3. 2லேயும் ஒய் இருக்கனால ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே ரெண்டுமே மைனஸாக இருந்ததுன்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 5ஐயும் 0ஐயும் கூட்டினா 5 தான், 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4. இந்த மைனஸும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போ ஒய்யோட மதிப்பு தேவை, ஒய்யை மட்டும் வச்சுக்கலாம். இங்கே 45 இருக்குது, 3 இங்கே பெருக்கல்ல இருக்கு, இந்த பக்கம் வந்து வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணலாம். 1 3 3, 1 3 3, பாக்கி 1. இப்போ இது 15 ஆகிடும். 3 15. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது? 15 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த ஒய்யோட மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாடில் பிரதியிடுங்க. நான் சமன்பாடு 1ல் பிரதியிடியேன். ஓகே, அதை தான் நானும் எழுதியிருக்கேன். ஒய்யின் மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிட அப்படின்னு எழுதிக்கிட்டு சமன்பாடு 1 அப்படி எழுதிக்கணும். ஓகே, எக்ஸ் -7 ஒய்க்கு பதில் 15 இஸ் ஈக்குவல் டு -30. சரிங்களா? இனிமேல் எக்ஸு மைனஸ் அப்படி எழுதிக்கலாம். பெருக்கலாமா? 7 5 35, அப்போ இங்கே 5 பாக்கி 3. இனி 7 7 7 கூட 3 கூட்டினா 10, அப்போ 105 அப்படின்னு கிடச்சிருக்கு. இஸ் ஈக்குவல் டு -30. இப்போ எக்ஸோட மதிப்பு தேவை, எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். இங்கே -30 இருக்கு, -105 இங்கே வந்துன்னா +105 மாறிடும். சரிங்களா? ஓகே, கழிக்கலாம். 5லேருந்து 0 கழிச்சா 5 தான். இனி 10லேருந்து 3 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ் தான். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 75ன்னு கிடைச்சிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் தந்தையின் தற்போதைய வயதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸோட மதிப்பு தான் என்னது? தந்தையோட தற்போதைய வயது. இனி மகனின் தற்போதைய வயதை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஒய்யோட மதிப்பு தான் மகனின் தற்போதைய வயது. அப்போ எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. தந்தையின் தற்போதைய வயது 75 ஆகும். அதாவது எக்ஸோட மதிப்பு 75, மகனின் தற்போதைய வயது 15 ஆகும். ஒய்யோட மதிப்பு 15 அப்படின்னு கிடைச்சிருந்து. சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இதுதான் இந்த பயிற்சியில கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.